வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது 5.1 பேக்கேஜு ஸ்பீக்கர் பேக்கேஜு 5.2 டால்பி டிடிஎஸ் ஆம்பிளிஃபையர். நம்மளுடைய பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சில அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்குறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட ஆம்பிளிஃபையர் எடுக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கிற பாக்ஸோட ரேட் வந்து சில பேருக்கு அதிகமாக இருந்தது. அதனால் பாக்ஸோட ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரியும் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்குன்னு தனியாக வீடியோஸ் வந்து நம்மள்ட்ட உள்ள ஸ்பீக்கர்ஸு, சப்வூஃபர்ஸு, மைக்கா பாக்ஸஸ்ஸு, கார்பெட் பாக்ஸஸோட வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோடு பண்ணியிருக்கிறோம். அந்த பாக்ஸஸ் வீடியோ பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸஸ் வந்து ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, ரேட்டு கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கிற மாதிரியும் 2 வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறோம். இது ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, அது நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டது பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு காம்பேக்டாகவும் அதே மாதிரி பார்க்குறதுக்கு லுக்காகவும் வேணும் அப்படின்னாங்க. அவங்களுக்கு வேண்டி அந்த ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணி நம்ம அந்த பாக்ஸ் ரெடி பண்ணி நிறையா வந்து இருக்குது. நீங்கள் லாட்டாக நிறையா அக்கௌண்ட்டு கேட்டிங்கனாலும் நம்மளால் அதை கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு 5.1 பேக்கேஜ் கேட்டிங்கனாலும் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரேட்டு கம்மியாகவும் இருக்கணுன்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நம்ம இப்போ வந்து வாங்கி வச்சுருக்கிறோம். அதனுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு சப்வூஃபர்ஸுக்கும் நிறையா பிராண்டு வந்திருக்கு. யூனிஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிராண்டு, ஃபைனுன்னு சொல்லிட்டு ஒரு புது பிராண்டு, அப்புறம் வேல்டெக்கு, டொயோட்டோன், இந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவும் வாட்ஸ் அதிகமாகவும் இருக்கிற சப்வூஃபர்ஸுமே இருக்குது. அது மாதிரி எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை பார்ப்போம். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்பிளிஃபையரில் ஒரு தியேட்டர் டைப்பில் வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு செட்டப் தான். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் மைக்கா, 3/4 இன்ச்சு பலவை, ஃப்ரண்ட்டில் துணி கிரில்லு, நல்ல டெப்த்து பாக்ஸு, 15 இன்ச்சு டெப்த்து இருக்கிற மாதிரி 4 டவர் போட்டிருக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, இதில் உருவாகக்கூடிய பேஸை துல்லியமாக எடுத்து தரணும் அப்படிங்கிறதுக்காண்டியும், சென்ட்ருக்கு சவுண்டு பார் டைப்பில் 2 6 இன்ச்சு போட்ட மாதிரி மைக்கா பாக்ஸு, சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த 2 பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு டெப்த்து இருக்கிற மாதிரி. உங்களுக்கு டவரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அடி வரும். இதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கிறது மேட் ஃபினிஷ் மைக்கா, ஒரே சேம் கலரில் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை ஒரு பேட்டர்னாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள பாக்ஸோட எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வெண்ட் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்குதுன்னு காட்டுறேன். இது சென்ட்ருக்கு 2 6 இன்ச்சு ஒரு டியூட்ரு போட்டிருக்கோம். ஹெவி மேக்னெட்டு ஃபுல் ரேஞ்சு, இது 6 இன்ச்சில் ஹெவி மேக்னெட் பெருசாக இருக்கிற மாதிரி 2 ஃபுல் ரேஞ்சு போட்டிருக்கிறோம். வாய்ஸோட த்ரூ வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னும் 2 வரைக்கும் ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸுமே நல்லா பேப்பருமே நல்ல திக்னஸான பேப்பரு. இது வந்து பிளாஸ்டர்னு ஒரு கம்பெனியோட 6 இன்ச்சு மேக்னெட், நல்லா ஹெவி மேக்னெட்டு. ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய வாய்ஸ் த்ரூவுமே நல்லாவே இருக்குது. இதில் கேட்கக்கூடிய ட்ரிபிள் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி செட்டில் எப்படி அளவாக வருமோ அந்த மாதிரி வர மாதிரி அந்த டியூட்ருக்கு கெப்பாசிட்டரு போட்டு போட்டிருக்குறோம். அதுக்கு அடுத்து 4 சேனலில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 6 இன்ச்சு போல்டனில், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டாபிக்கில் ஒரு டியூட்ரு. இந்த ஃபுல் பாக்ஸோட உயரம் 2 அடி வரும். கீழே வந்து உங்களுக்கு ஏர் வெண்ட்டு, வெளியில் ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரியும். இது எந்த பாக்ஸ் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு 3/4 இன்ச்சில் போட்டிருக்குறோம். ஸோ உங்களுக்கு வெயிட்டு கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்காது. நல்ல ஹெவியாகவே இந்த டவர் பாக்ஸுமே இருக்குது. அதே மாதிரி டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 இன்ச்சு. அதில் உள்ள துணி ஃப்ரேம்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேமு. உங்களுக்கு கிளிப் இல்லாத மாதிரி அந்த காடியில் வச்சு ஒரு அழுத்தினீங்கன்னா உள்ளார லாக் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு பாக்ஸில் எந்த விதமான இந்த மாதிரி செட்டப் போடணுன்னு தேவையில்லை. இந்த 4 பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போல்டனில் 2 டியூட்ரு வந்து டாப்பிக்கில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக பின்னாடி சாக்கெட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு லெஃப்ட்டும் ஹெவியாக கொடுத்துருக்குறோம்.
இந்த ஆம்பிளிஃபையர் கொடுத்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இதை செய்கிறது வந்து எனக்கு ஃபுல்லாக படம் பார்க்கறதுக்கு தான், நான் பாட்டு அந்தளவுக்கு கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. நம்ம பாட்டு கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணுறோம் வாட்ஸில், அதே மாதிரி உங்களுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் டிசைன் பண்ணுறோம். இப்போ ரைட் லெஃப்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 4 IRF 150யும் இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபுல் செட்டப். இதில் வந்து உங்களுக்கு 4 IRF 150 ரைட் லெஃப்ட்டுக்கும், சென்ட்ருக்கு சரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5200 1943 யூஸ் பண்ண மாதிரியும், சப்வூஃபருக்கு IRF 150ல் 250ல் 4 யூஸ் பண்ணுற மாதிரியும் போட்டிருக்கோம். 2 சப்வூஃபர் போட்டுக்கிற மாதிரி. ஒரு சப்வூஃபர் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னொரு சப்வூஃபர் கஸ்டமர் பிறகு வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. ஆம்பிளிஃபையரோட கனெக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.2 தான். பட் ஆனால் இப்போ போட்டிருக்கிறது 5.1. ஆம்பிளிஃபையரோட கனெக்டிவிட்டியில் HDMI, ARC, ஆப்டிக்கல் கோஆக்சியல், 3 ஆக்ஸு, ப்ளூடூத்து, USB உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பழையோட திக்னஸ் பாருங்கள், நல்ல ஹெவியாக இருக்கும். இது சப்வூஃபர் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இன்ச்சு கூட ஒரு இன்ச் இல்லை, ஒரு கூட நவுந்து வந்துடாத அளவுக்கு ஹெவியான பாக்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டான சைஸ்லேயும் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே நம்ம ரொம்ப பெரிய பாக்ஸாக போடுறதுக்கு விரும்புறதில்ல. சின்னதாகவும் இருக்கணும், பேஸும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி பாக்ஸ் வெயிட்டாகவும் இருக்கணுன்ற மாதிரி நம்ம கான்செப்டில் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிற பாக்ஸ். இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். பாக்ஸ் நல்லா ஹெவியாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பேஸ் வைக்கும்போது நவுந்து வர மாதிரி தொல்லை இருக்காது. இதில் இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அக்ரிலிக் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கஸ்டமரோட விருப்பம், கஸ்டமர் விருப்பத்தின்படி நம்ம அக்ரிலிக் பேனல் செஞ்சு கொடுக்குறோம். நீங்கள் இன்கேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். லெஃப்ட் சைடு என்கோடு, ரைட் சைடு உங்களுக்கு சப்வால்யூம். பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 7 சேனலுக்கு பனானா சாக்கெட்டு, ரைட் சைடில் ஒரு சப்போட கனெக்ஷனு, லைட்டோட ஆன் ஆஃப் சுவிட்சு, பவர் கார்டு, கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்ஸுக்கான இன்புட்டு, ஆப்டிக்கல் கோஆக்சியல், HDMI, ARCக்கான பேக் சைடு இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். 2 சைட்லேயுமே 2 ஃபேனு கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் உள்ளார எக்ஸ்ட்ராவும் வந்து ஒரு சைடில் ஒரு ஃபேன் இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல் பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அனுப்பிவிடுங்க. இதே ஆம்பிளிஃபையர் இதே மாதிரி டிசைனை உங்கள் இடத்துக்கு சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரி செஞ்சோம்னா தான் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோம்னா தான் அந்த தேட்டர் ஃபீலுங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீடியோவுக்கு கீழே ப்ரைஸுன்னு கேட்குறது அப்படிங்கிறது ஒரு மீனிங்லெஸ். ஏன்னா உங்களோட இடம் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. நம்ம இதை போய் சைட்டை நேரில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு டைரெக்டாக கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு இடத்தோட சைஸ் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா, பட்ஜெட்டு எப்படி வேணும் அப்படின்றதும் சொல்லிட்டிங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளார பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு ஒரு 4 வேரியேஷனில் உங்களுக்கு நான் ரேட்டு போட்டு சொல்லிவிடுவேன். இல்லை உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசணுன்னாலும் தாராளமாக பேசலாம். மறுபடியும் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி இப்போதைக்கு நம்ம லோ ப்ரைஸில் பாக்ஸஸ் கொண்டு வந்துட்டோம், ஸ்பீக்கர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து தான் சூஸ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்பீக்கர்ஸை பொறுத்தளவில். இல்லை உங்களுக்கு பிராண்டட் மாதிரி சோனி, பைனியர் அந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் வேணும்னாலும் நம்மள்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளோட கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பாக்ஸஸ்ஸு. ஸோ அதனால் பாக்ஸஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபுல் பேக்கேஜாக தேவைப்பட்டீங்கனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை பாக்ஸஸில் ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வேணுனாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம். நன்றி, வணக்கம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.